முதலாவதாக இந்த நன்றி சொல்லுவது, தேவனுக்கு நன்றி சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை நன்றி சொல்லாமல் இருப்பது, அல்லது நன்றி சொல்ல மறுப்பது, நன்றி சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பது, அல்லது தீவிரமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவது அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா அது பாவ செயல் அப்படின்ற மாதிரி நம்ம மனதில் இருக்குது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2வது தீமோத்தேயு 3வது அதிகாரம். ஒரு காமன் மேன், ஒரு சராசரி மனிதனுடைய இருதயத்துல நன்றி உணர்வு இருக்காது. நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கு எதை சிந்திக்க போறோம்னா, நன்றி என்கிற வார்த்தை அல்ல, நன்றி உணர்வை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நன்றி உணர்வு இல்லாமல் நாம் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை உறக்க சொல்ல முடியும். நாம் இன்றைக்கு சிந்திக்க போவது நன்றி சொல்லுகிறது அல்ல, வெர்பல் அல்ல, அதாவது வெறும் வார்த்தைகளால் நன்றி சொல்வது அல்ல, நன்றி உணர்வை குறித்து வேதம் என்ன சொல்வது, அதான் என்ன பண்ண போறோம், சிந்திக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும், அப்புறம் என்ன, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், அப்புறம் என்னங்க, நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம், எதையும் சேர்த்து வைக்கிறாங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் நன்றி இல்லாதவர்களாயும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும். இது எல்லாமே செய்கை. கவனிங்க. மனுஷர் தற்பிரியர் அப்படிங்கிறது ஒரு மனப்பான்மை. நான் நல்லா இருக்கணும், என்னுடைய நலன் எனக்கு முக்கியம், யாரு செத்தாலும் சாகாட்டாலும் என் தட்டுக்கு சாப்பாடு கரெக்டா வந்துடணும். தற்பிரியர், தன்னை மட்டுமே பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. மனுஷர் பணப்பிரியர், அப்புறம் என்னதுங்க, பணப்பிரியர், அப்புறம் வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள், என்னதுங்க, தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு. இது எல்லாமே ஒரு நடவடிக்கை. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற மனப்பான்மைகளும் நடவடிக்கைகளையும் அதை குறித்து சொல்லும் பொழுது நன்றி சொல்லாதவர்கள் அப்படின்னு இங்க எழுதப்படல, நன்றி அறியாதவர்கள், நன்றி, அதாவது நன்றி உணர்வு இல்லாதவர்கள். நன்றி என்பது வார்த்தை அல்ல, நம்மளுடைய சொல்கிறேன். நன்றி என்கிறது இப்ப நன்றி சொல்லல அப்படி அதை பத்தி நம்ம பேச வரல. நன்றியை வெறும் வெறுப்பலா நம்ம பேசல. என்ன, நன்றி உணர்வு. அப்ப ரட்சிக்கப்படாத துன்மார்க்கமாய் வாழ்கிற, தேவனை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற நடவடிக்கைகளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் நன்றி உணர்வு இல்லாதவனா என்ன பண்றான், வாழ்றான். அடுத்தது பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாதவன். நம்மளுக்கு எளிமையா புரியும். பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வதுன்னா நமக்கு எளிமையா புரியும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாம வாழ்றதுன்னா நமக்கு எளிமையா புரியும். வீம்புக்காரனாய் ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னா எளிமையா புரியும். ஆனா கவனிக்க மறக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்விலே, ரட்சிக்கப்படாத நபர்களுடைய வாழ்வில் நன்றி உணர்வு இருக்காது. கவனிங்க. அப்படிப்பட்டவர்களும் கூட நன்றி சொல்ல முடியும். நன்றி சொல்றாங்களா இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் நன்றி சொல்ற, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் கண்டிப்பா என்ன பண்றாங்க, நன்றி சொல்றாங்க. அப்ப இங்க என்ன போட்டிருக்கு, இந்த உணர்வு. நன்றி அறிதல் அப்படிங்கிறது உணர்வு. கவனிங்க. அதை அந்த டிக்ஷனரியில எடுக்கிறேன், வேதாமத்தினுடைய அந்த இலக்கிய பின்னணி சொல்றேன். கவனிங்க. நன்றி சொல்லுகிற மனப்பான்மை இல்லாமல் இருப்பது ஒன்று. நன்றி இந்த காரியம் என்னுடைய தகுதிக்கு தான் நடந்தது, என்னுடைய தகுதிக்கு நடந்தது. அதாவது என்னன்னா, யாரும் ஒரு ஹோட்டல் போறோம் அப்படின்னா, அங்கே என் நண்பர் எனக்கு ஒரு தேநீர் வாங்கி தருகிறார் அப்படின்னா, என் நண்பருக்கு என்ன சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். என் நண்பருக்கு நன்றி சொல்லுவேன். ஆனால் வீட்டிலே என்னுடைய மனைவி எனக்கு ஒரு தேநீர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்? நான் அதை அவளுடைய கடமைன்னு என்ன பண்றேன், நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ டிசர்வ் இட். அதாவது நான் இதற்கு எப்படி தகுதியான ஆள். 10 நிமிஷம் அடுப்புல நிக்கணும், 10 நிமிஷம் அடுப்புல நிக்கணும், பால் கொதிக்கிற வரைக்கும் நிக்கணும். பால் கொதிக்காம டீ போடலாமா இல்லையா? நீங்க குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட டீக்கெல்லாம் பால் கொதிக்காம டீ குடிக்கலாம், ரைட்? நல்ல டிகாஷன் இல்லாம என்ன பண்ணலாம், டீ குடிக்கலாம். அப்ப இதெல்லாம் கரெக்ட் காம்பினேஷன்ல வரணும்னா ஒரு ஆள் ரொம்ப தியாகமா என்ன பண்ணணும், 10 நிமிஷம் பொறுமையா அந்த அடுப்புக்கு முன்னாடி நிக்கணும். யாருக்காக நிக்கிறாங்க?
இப்ப நான் இவ்வளவு சொல்றேன் இல்லையா, இந்த டீட்டெயில்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டேன் இல்லையா, இந்த டீட்டெயில்லாம் யோசிச்சு பார்க்கறேன் இல்லையா, இந்த கப்புல இந்த டீ வரத்துக்கு முன்னாடி இவ்வளவு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியுது இல்லையா, இதுதான் நன்றி அறிவு, நன்றி அறிதல், நன்றி அறிதல். இது எப்படி ப்ரிப்பேர் ஆகி நமக்கு வருது, இது எப்படி ப்ரிப்பேர் ஆகி நமக்கு வருது, இதுதான் நன்றி அறிவு. இது என்னதுங்க? நன்றி அறிவு. நன்றி அறிவு இருந்தால்தான் நன்றி சொல்ல முடியும். ஒருவேளை நன்றி அறிவோடு கூட நன்றி அறிதல் கூட நன்றி உணர்வு கூட நன்றி அப்படிங்கிற வார்த்தை கூடலாம், அதுக்குள்ள இருக்கு பேக்கேஜா. ஆனா வெறும் நன்றி சொல்லுவது மட்டுமே நன்றி உணர்வோ அல்லது நன்றி அறிவோ ஆகாது. குழப்பமா இருக்கா உங்களுக்கு? அப்ப நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாமே கிராண்டடா நினைக்கிறாங்க, அதையெல்லாம் செய்யணும். வாங்கி கொடுக்கலன்னா ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னா, எனக்கு செஞ்சு ஆகணும், நீ எனக்கு என்ன பண்ணணும், நீ செஞ்சு ஆகணும், பண்ணிதான் ஆகணும். ஏன்? உள்ள என்ன கிடையாது, நன்றி அறிதல் கிடையாது. ஐ எம் டிசர்வ்ட் நினைக்கிறாங்க. இது என்னமோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா என்னமோ செஸ் விளையாண்டு போட்டு பதக்கம் கொண்டாடுற பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஊரை சுத்திட்டு வந்து எனக்கு இதை செஞ்சே ஆகணும், உதவாக்கரையா வாழ்ந்து எனக்கு இதை செஞ்சே ஆகணும். அந்த மனப்பான்மை எங்க வருது அப்படின்னா, நன்றி அறிவு என்ன கிடையாது, கிடையாது. அதுக்கு எங்க வருதுன்னா, ஐ டிசர்வ் இட், எனக்கு இதுவே, எனக்கு நான் இதற்கு தகுதியான பெத்திரன் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதாவது என்னன்னா, நான் இதற்கு தகுதியானவன் அப்படிங்கிற உணர்வு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணுகிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதற்கு நேர் எதிரான ஒரு மனநிலை தான் நன்றி அறிவு. நான் இதற்கு தகுதியானவன் என்று எண்ணி எனக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையுமே அற்பமாக எண்ணுவது. சொன்னீங்க 1000 ரூபாய்க்கு புடவை எழுத கொடுத்தான், என்னத்த அப்படியே நீ என்ன பண்ணிட்ட, எவ்வளவு சமைச்சு போடுங்க, சில பேர் திருப்தி கொடுத்தவே முடியாது. கரெக்டா அந்த கல்லை மட்டும் கரெக்டா சொல்லுவாங்க. அந்த கல்லை மட்டும் என்ன பண்ணுவாங்க, இட்லி மறந்துடும், பாயாசம் மறந்துடும், கறி குழம்பு மறந்துடும், எது மட்டும் ஞாபகம் இருக்கும், கல் மட்டும் ஞாபகம். அந்த மாதிரி ஆட்கள் வந்து அதான் வசனம் சொல்லுது. இது மனிதனுடைய இயல்பான ஒரு நேச்சர். என்னன்னா, அவன் இயல்பிலேயே என்ன நினைக்கிறான் மனிதன்னா, எனக்கு உலகம் பிறந்தது யாருக்காக தான், உலகம் பிறந்ததே யாருக்காக தான், எனக்காக தான். எல்லாரும் எனக்கு வேலை செய்ய தான் பிறந்திருக்காங்க, எல்லாரும் எனக்கு வேலை செய்ய தான் பிறந்திருக்காங்க, எல்லாருமே எனக்காக தான் இருக்கிறாங்க. ரைட்டா? அப்படி இந்த மனநிலை இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினுடைய விளைவு. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் நன்றி அறிவு இல்லாதவர், நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும், தற்பிரியராயும் பணப்பிரியராயும், தாய் தகப்பன்மானுக்கு கீழ்ப்படியாத இந்த நடவடிக்கைகளோடு ஒன்றுதான் என்னதுங்க, நன்றி அறிதல் இல்லாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள். அகைன் ஐ ரிப்பீட், இங்க நன்றி சொல்லுவது அல்ல சிக்கல், நன்றி சொல்லுவது அல்ல சிக்கல். நன்றி உணர்வு இல்லாதவர்கள் கூட நன்றி சொல்ல முடியும், நன்றி சொல்ல முடியும். அப்படி செய்யறாங்க. ரைட். அப்ப மனசு நல்லா புரிஞ்சுக்கணும், நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரட்சிப்போடு கூட நமக்கு கொடுக்கப்படுகிறது, ரட்சிப்போட கூட கொடுக்க வந்த புதிய இதயம் வந்தாதான், ஐயோ நான் எதற்குமே தகுதி இல்லாதவன், நான் எதற்குமே ஆண்டவர் எனக்கு பாராட்டின எந்தவித கிருபைகளுக்கும் நான் எப்படிப்பட்டவன், லாய்க்கில்லாதவன். நான் யாருங்க, லாய்க்கில்லாத. அப்படிங்கும் பொழுது எவ்ரி டீட்டெயில், அதாவது சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம், நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். இப்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல வரல, எனக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை, எனக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை. கவனிங்க, இந்த நன்றி அறிதல் அல்லது நன்றி உணர்வு அப்படிங்கிற மனப்பான்மை எப்பப்பெல்லாம் இருக்கலாம்? 52வது வாரத்துல ஒரு 10 நிமிஷம் இருக்கலாமா? அனுதினமும் இருக்கணும். ரைட். வேற இன்னும் க்ளோஸா, வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது? அனுதினமும் இருக்கணும். ரைட். அப்புறம் இப்ப இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி போனோம்னா, நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு இருக்கணும். சரி, தீமையான காரியங்கள் எனக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கு நடக்குது, எனக்கு பிடிக்காததெல்லாம் நடக்குது. அப்ப எப்படி நன்றி சொல்லுவோம்? அப்ப எப்படி நன்றி சொல்லுவோம்? அல்ல நன்றி அறிவுள்ளவர்களா எப்படி இருப்போம்? வசனம் சொல்லுகிறது, உங்க பைபிள் தூக்கி காட்டுங்க மேல. நான் சொல்றேன், நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தேவனை அப்புறம் ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும்
தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தா நன்றி உணர்வோடு இருக்கலாம், நன்றி அறிதலோடு இருக்கலாம், அல்லது நன்றி கூட சொல்லலாம். இப்படி நான் விரும்பாதது நடக்கும் பொழுது, எனக்கு பிடிக்காதது என் வாழ்க்கையில சம்பவிக்கும் பொழுது, எனக்கு பிடிக்காத என் வாழ்க்கையில சம்பவிக்கும் பொழுது, நான் எதிர்பாராதது என் வாழ்க்கையில நடக்கும் பொழுது, அல்லது எதிர்பார்த்தது நடக்காத பொழுது, அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நன்றி அறிதல்ங்கிறது மனப்பான்மை. நன்றி அறிதல்ங்கிறது என்னதுங்க? மனப்பான்மை. நன்றி அறிதல்ங்கிறது மனப்பான்மை. நன்றி உணர்வுங்கிறது மனப்பான்மை. இப்ப எப்படி நன்றி சொல்லுவீங்க நீங்க? அப்ப வெறும் சம்பவங்களின் அடிப்படையில, நிகழ்வுகளின் அடிப்படையில நான் என்ன கையில வச்சிருக்கேன், என்ன கையில இல்லை, நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்ன ருசி பார்த்தேன், என்ன சேர்த்து வச்சிருக்கேன், அதுல இல்லை. அவர் யார்? தேவன் என்னவாக, அவர் எனக்கு தீமையே செய்ய மாட்டார் அப்படிங்கிற அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவிலிருந்து பிறப்பதுதான் நன்றி உணர்வு. நான் என்ன பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி செலுத்த இல்ல. நாம் பெறாதவைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நாம் பெறாதவைகளுக்காகவும் நன்றி செலுத்தணும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கிட்டு போனா, என் குழந்தைங்களுமே இனிப்பு கூட சாக்லேட் வாங்கும்போது தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது நன்றி உணர்வா? என் சின்ன கேட்பா, சரி நீ எல்லாம் ஒரு அப்பாவாமா. அவ கேட்கறத உடம்பு சொல்ல சமீபத்துல சாக்லேட் இனிப்பு கொடுக்கல, சீ நீ எல்லாம் ஒரு அப்பாவாமா. அது கரெக்டு தான், சில அர்த்தத்துல கரெக்ட் தான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஏற்கனவே தேங்க்ஸ் சொன்னால, அப்ப நன்றி உணர்வோடு சொன்னால. கவனிங்க, என்னுடைய மகள் என்ன டிஃபைன் பண்ணல, நான் யாருங்கிறது அவளுக்கு என்ன பண்ணல, விளங்கல. அவ எதை வச்சு கணக்குல வர்றா, என் கையில என்ன கிடைக்குது, நான் எதை ருசிக்கிறேன், அதை வச்சுதான் அவன் என்ன பண்றா. அப்ப நன்றி சொல்வது அது அல்ல. நன்றி உணர்வு என்பது உங்களில் இருந்து தீர்மானிக்கப்பட்டு வெளியே வருவது அல்ல. எத்தனை இது புரியுது? புரியுதா? நாங்க கடைசி வாரமா நாங்க என்ன நினைச்சோம்னா, அப்படியே நன்றின்னு என்ன பண்ணலாம், பொங்கிட்டு போலான்னு வந்தோமே. அது ரொம்ப ஈஸி, அதை ரொம்ப எளிமையா உங்களை செய்ய வைக்க முடியும். அப்படியே அழுது உங்களுக்கு நன்றி சொல்ல வைக்க என்னால் முடியும். என்னுடைய இலக்கு அது அல்ல. அது ரொம்ப ஈஸி. அதுக்குன்னே ஒரு 100 பாட்டாவது எழுதியிருப்பாங்க, அப்படிதானே? தேவன் அதை நம்மள்ட்ட என்ன பண்ணல, எதிர்பார்க்கலாம். சரி, ஒரு இதை தொட்டுட்டு இங்க வருவோம். ஒரு மலிவான போதனைகளிலே ஒன்று, நன்மை செய்த கர்த்தருக்கு நீ நன்றி சொல்லனா எப்படி உனக்கு மறுபடியும் நன்மை செய்வாரு? கேட்டிருக்கீங்களா? நீ நன்றி இல்ல மறுபடியும்னா, நன்றி சொல்லனா உனக்கு எப்படி அவர் நன்மை செய்வார்? நன்றி சொல்லு. பெருமான் சொல்றாரு இல்லையா, நீ எவ்வளவு நன்றி சொல்றியோ அவ்வளவு உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு நன்மை செய்வார். நீ எவ்வளவு நன்றி சொல்றியோ அவ்வளவு உனக்கு என்ன பண்ணும், நன்றி நடக்கும். ஒரு அற்புதம் நடக்கலையா, ஆண்டவர் உனக்கு என்னென்னலாம் செஞ்சாருன்னு பாரு, அதுக்கெல்லாம் நன்றி சொல்லு, அற்புதம் என்ன பண்ணும், நடக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நன்றி சொல்றதை வைத்து கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளை என்ன பண்றாரு, தீர்மானிக்கிறார். அது தேவ தூஷணம். அது என்னதுங்க, தேவ தூஷணம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 35. உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள். அதுக்கப்புறம் என்ன, நன்மை செய்யுங்கள். கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க, கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவர் எல்லாம் எடுத்துட்டீங்களா? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரா? யாருக்கு நன்மை செய்கிறாரா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்யறாராம்? அவருடைய நீங்க அவருடைய கடவுளுடைய கேரக்டர் பார்க்கணும். நான் எவ்வளவு கரெக்டா நோட் பண்ணிட்டப்பா, 2 இடத்துல நீ என்ன பண்ணல, நன்மை செய்யல, நீ பாப்போம் நீ அடுத்த என்ன பண்றேன்னு. அப்படியா? இப்ப இந்த சிஸ்டர் வந்து எவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நன்றின்னு சொல்லி எவ்வளவு சத்தம் போடுறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு அம்மீட்டர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது தேவ தூஷணம். அது என்னதுங்க, தேவ தூஷணம். மனிதனுடைய விழுந்து போன மனதிலிருந்து, மனிதனுடைய விழுந்து போன அந்த எண்ணத்திலிருந்து, கற்பனையிலிருந்து தேவனை என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது. அப்படி நடந்தாலும் அது என்னவாக இருக்கும், தப்பாகவும் தீமையாகவும் தான் இருக்கும். தேவன் நன்றி அறியாதவர்களுக்கும் அண்ட் தென் துரோகிகளுக்கும் என்ன செய்யறாரு, நன்மை செய்கிறார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் நன்மை செய்வதற்கு அவன் கடவுளுடைய பிள்ளையாகணும் கூட அவசியம் கிடையாது. கடவுளுடைய பிள்ளையாகணும் கூட என்ன கிடையாது,
அவசியம் கிடையாது. தேவன் துரோகிகளுக்கும் நன்மை அறியாதவர்களுக்கும் கடவுளால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு நினைக்காதவனுக்கு கூட, அப்படின்னு நினைச்சு அதை அறிந்து கொள்ள இயலாதவனுக்கு கூட அவர் என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறார். பூமியில விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். பூமியில் விளைய செய்யறது யாரு? கர்த்தர். தமிழ்நாட்டுடைய நெல் களஞ்சியம் எது? எருசலேம் இல்ல, எருசலேம் இல்ல, எதுதான்? தஞ்சாவூர் தான். தமிழ்நாட்டினுடைய ரொட்டி கூடை எது? சீக்கிய மாநிலம் எது? பஞ்சாப். தமிழ்நாடுடைய கிச்சன், சாரி, இந்தியாவுடைய கிச்சன், இந்தியாவின் சமையலறை அல்லது இந்தியாவின் ரொட்டி கூடைம்பாங்க எதை? பஞ்சாப். பஞ்சாப்ல விற்கிற விளையிற கோதுமை தான் இந்தியா முழுமைக்குமே. வேற எங்கேயும் என்ன விளையாது ஜாஸ்தி? கோதுமை விளையாது. அது சீக்கிய மாநிலம் தானே. அதை விளைய செய்கிறது யாரு? வசனம் சொல்லுது, பூமியிலே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது யாரு? கர்த்தர். விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். எப்படிங்க நடக்குது? டன்னு கணக்குல மிச்சமான இதெல்லாம் கொண்டு போய் கடல்ல கொட்டுறாங்களே, எப்படி நடக்குது? அப்ப என்ன இந்த காலை நேரத்துல இந்த கடைசி நாட்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நன்றி அறியாதவர்களுக்கு என்ன செய்யறாரு? நான் நன்றின்னு சொல்ல அறியாதவனா இருந்தாலும் அவர் எனக்கு நன்மை செய்யறாரு. ரைட்டுங்களா? அப்ப நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. கர்த்தர் நன்றி எதிர்பார்க்கிறார் அப்படிலாம் சொல்றாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? நன்றி ஒன்றை எதிர்பார்க்கிறார். என் மகன் எனக்கு நன்றி சொல்லாதான்னு என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். எப்படி அதை டிஃபைன் பண்றீங்க? எங்க இருந்தது? என் மகன் எனக்கு நன்றி சொல்ல மாட்டான்னு என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். எப்படி சொல்றீங்க? அது தேவ தூஷணம் இல்லையா அது? ரைட். இப்ப கீழே வாங்க. அப்ப நமக்கு ஏற்படுகிற நன்மைகளுக்கு நமக்கு செய்கிற கர்த்தர் நன்மை செய்றார் இல்லையா? அதுல நம் நன்றி அறியாதவர்களா இருந்தாலுமே நமக்கு அவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறார். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. காரணம், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் நன்மை செய்கிறவராய், அவருடைய நேச்சர் என்ன? நன்மை செய்கிறார். இப்போ நான் நன்றி அறிதல் உள்ளவனா இருக்கிறதுக்கு முன்பாக தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்பதான் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரிக்க முடியும். நான் அவரை ஸ்தோத்திரிக்க தீமையான நாட்களிலும் தீமையான சூழல்களிலும் நெருக்கடியான காலகட்டத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரிக்க முடியும். எப்படி இந்த அறிவு வந்துச்சுன்னா, தேவன் நன்மை செய்கிறவர், அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். தேவனை குறித்த அறிவே என்னை நன்றி அறிதல் உள்ளவனாக மாற்றுகிறது. என்ன நடக்குது, என்ன நான் பெற்றுக்கொண்டேன், என்ன வச்சிருக்கேன், என்ன சந்தோஷப்படுத்துது, அது கிடையாது. இதுல நம்ம ரொம்ப எப்படி இருக்கணும்? கிளியரா இருக்கணும். அண்ட் தென் இது முதல் கட்ட போதனை. ரெண்டாவது கட்ட போதனை என்னன்னா, மனுஷங்களை பத்தி கேர் பண்றதே கிடையாது. இவங்க அப்படியே தலைகீழா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் தான் நன்றி சொல்றதை பத்தி கேர் பண்றதே கிடையாது. அவருக்கு போய் என்ன பண்றது? 1000 சோத்திர புள்ளிங்கிறது. ஆனா யாருக்கு சொல்லணும் தெரியுங்களா நன்றி? யார் மீது நீங்கள் அதிக நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்குன்னு தெரியுங்களா? மனிதர்கள் இடத்துல. யாராவது இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் வந்திருந்தீங்கன்னா நன்றி சொல்லுங்க, நல்லது. அதனால என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, கர்த்தர் குடிந்து போக மாட்டாரு. ஆனா சில காரியங்களை நினைப்பதற்கு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் என்னத்தங்க அப்படின்னு ஏன் நினைப்பு வருது அப்படின்னா, எதையுமே நான் யோசிக்கிறேன்னு அர்த்தம். நான் எதையுமே என்ன பண்ணல, யோசிக்கிறேன்னு அர்த்தம். நீங்க உதாரணமா ஒரு பேப்பரை எடுத்துட்டு போய் வீட்டுல யோசிச்சு பாருங்க. 52 மூட்டை பொன்னியரிசி சாப்பிட்டுருக்கோம், அப்படிதானே? சாதாரணமா போட்டு பாருங்க, ஒரு கூடனே வைக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல 52 மூட்டை அடுக்கி வச்சிருக்க மாதிரி யோசிச்சு பாருங்க. எங்க இருந்து வந்தது? உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க டீச் பண்ணுங்க. எப்பா எல்லாம் சேர்ந்து எத்தனை மூட்டை சாப்பிட்டுருக்கோம்? 52 மூட்டை சாப்பிட்டுருக்கோம்ப்பா. முன்னெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ், இப்ப அப்படியா? இப்ப அப்படிங்களா? இல்ல, இப்பெல்லாம் 6 நாள் போடுறவங்களாம் கூட இருக்காங்க. நல்லா இருக்கும், அப்படிதான், நல்லது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சாலமோனை பத்தி ஒரு ஓமானம் சொல்றாரு. புள்ள பத்தி பேசும் பொழுது எவ்வளவு நேரம் இருக்கான், அது கொஞ்ச நேரம் இருக்கான். ஆனா அந்த புல்லுக்கு கர்த்தர் எப்படி டெக்கரேட் பண்றாராம், எப்படி உடுத்து வைக்கிறாராம், அழகழகான மலர்களின் மூலமா அதை உடுத்து வைக்கிறார். அடுப்புல போகுதுப்பா, அதுக்கு தான் அது படைக்கப்பட்டதே. அடுப்புல கொஞ்ச நாள்ல போகுது. ஆனா அதுக்கே உங்க பரமபிதா எப்படி பண்றாரு, டெக்கரேட் பண்ணி அதுக்கு பூக்களை உடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கம்பேர் பண்ணா, சாலமோன் முதலாய் இப்படி என்ன பண்ணது கிடையாது, உடுத்தது கிடையாது. அப்போ ஒரு இன்டர்பிரேட்டர் அதை எப்படி பண்றாருன்னா,
சாலமோன் உடுத்திருப்பதை பார்த்து இவர் மகிழ்ச்சி அடைந்து எவ்வளவு மகிமையா உடுத்தினான்பா, எவ்வளவு மகிமையா உடுத்தினான் அப்படின்னு இவர் மனதிலே வைத்துதான் அதை பேசுகிறார். சாலமோன் முதலாய் கூட என்ன பண்ணது கிடையாது, இப்படி உடுத்துறது கிடையாதுங்கிறாரு. சாலமோனை பார்த்தாரு அவரு. சாலமோன் உடுத்தும் பொழுது அதை ரசித்து அதை அக்னாலஜ் பண்ணி என்ன பண்றாரு, அப்ப அவர் நல்லா உடுத்தணும், தப்பு கிடையாது, நல்லா உடுத்துறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க, நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எவ்வாறாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. வாடகை வீட்டில் இருந்திருந்தாலும் 60,000 70,000 வாடகை கொடுத்துருக்கோமா இல்லையா? எவ்வளவு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வந்திருக்கா இல்லையா? நம்ம சந்தித்திருக்காரா இல்லையா ஆண்டவர்? கவனிங்க, இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரம் ஏராளம். இப்போ நீங்க இதுக்கெல்லாம் நன்றி சொல்லலை அப்படின்னா கர்த்தர் கோச்சிக்க மாட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இது யார் மூலமாக வந்ததுன்னு யோசிக்கணும். இது யார் மூலமாக வந்ததுன்னு யோசிக்கணும். கர்த்தரே இதை செய்தார், கர்த்தர் தான் செஞ்சார். யார் மூலமா செஞ்சாருங்கிறதையும் மறந்துடாதீங்க. கர்த்தரே என்ன பண்ணாரு, செஞ்சாங்க. கர்த்தர் தான் பிரதர் எல்லாம், கர்த்தர் தான் பிரதர் எல்லாம். பைபிள் ஒரு வசனத்தை காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. பிரதர் பாருங்க, பிரதர் சிஸ்டர் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். ஏராளமான முறை தேவனை குறித்து எழுதும் பொழுது, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என் ஜீவனை விடுவித்தார் அப்படின்லாம் நிறைய எழுதுவாரு. நம்மளும் கூட அப்படி சொல்லுவோம் இல்லையா? நம்மளும் கூட அப்படி என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என்னை ரட்சித்தார். ஆனா பவுல் சொல்லுவது இன்னொன்னு நம்ம சொல்றதை கத்துக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 16வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையர் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிற. யாரை பற்றி நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். யாரை பத்தி சொல்றாங்க? பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் பத்தி பேசுறார். ரைட்டா? அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை என்ன பண்ணாங்க, கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையர் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. நன்மை செய்தது யார்? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். நன்மை செய்தது யார்? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அவர்களை குறித்த நன்றி அறிவு யாருக்கு உண்டாயிருக்கிறது? பவுலுக்கும் உண்டாயிருக்கிறது, புறமாக்கத்தில் உண்டான சபைகளுக்கெல்லாம் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, யாருக்காக இவங்க கழுத்தை கொடுத்தாங்க? நிறைய பேர் கீழே வாசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா போட்டிருக்க மாட்டாங்க. கவனிங்க, யாருக்காக கழுத்தை கொடுத்தாங்க? ஆஸ்கிலாம் பிரிஸ்கில்லாவும் பவுலுக்காக. அப்ப நியாயமா யாரு நன்றி அறிதல் உள்ளவரா இருக்கணும்? பவுல் தான் நன்றி அறிதல் உள்ளவரா இருக்கணும். பவுல் என் ஜீவனை காப்பாத்துனீங்க அப்படின்னு நினைச்சு நன்றி அறிதல் உள்ளவரா இருந்தாங்கன்னா அது நியாயம். ஆனால் புறமார்க்கத்தாரில் உள்ள சபைகள் எல்லாம் ஏன் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க? பவுல் காக்கப்படவில்லாவிட்டால் நாங்கள் ஒரு போதகரை இழந்திருப்போம், பவுலின் வாயிலாக வருகிற போதனைகளை இழந்திருப்போம், பவுலின் மூலமாக நாங்கள் கற்க வேண்டிய பாடங்களை இழந்திருப்போம், நாங்கள் ஒரு அப்போஸ்தலனை இழந்திருப்போம், தேவனுடைய நன்மைகளை இழந்திருப்போம். ஆகையினாலே பவுலுக்காக நீங்கள் கழுத்தை கொடுத்தீர்கள். பவுல் மாத்திரம் உங்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறது அல்ல, நாங்களும் சபையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறோம். வழங்கச்சிங்க கரங்களை உயர்த்த முடியுமா? ரோமர் 16வது அதிகாரத்துல இதை முடிக்கும் பொழுது ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. கவுனிங்க, குறிப்பா சொல்றாரு, ஒரு பேரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இவங்க 2 பேரும் கணவர் மனைவி. பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள். அவங்களை என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள். ஏன்னா எனக்காக என்ன பண்ணாங்க, கழுத்தை கொடுத்தார்கள். என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவனை துதிங்க. வீட்டுக்கு போய் ஒரு லிஸ்ட் எடுத்து, இப்ப போன சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் நன்மையெல்லாம் எழுதுங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமா வச்சாங்க, யாரெல்லாம் உங்களுக்காக பணியாற்றினது யார், உங்களுக்காக வேலை செய்தது யார், உங்களுக்கு பின்பாக இருந்து உங்களை தாங்கினது யார், ஒரு லிஸ்ட் எடுங்க. பைபிள் சொல்றதா இல்லையா? ரோமர் 16 அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, கர்த்தர் என்னை காத்தார் எல்லாம் சொல்லுவாரு. கடைசியில 16 அதிகாரத்துல அந்த மென்ஷன் பண்றாரு, ஜனங்களை தூண்டுகிறார். பிரிஸ்கில்லாவையும்
ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி ஜனங்களை என்ன பண்றாரு? தூண்டுகிறார். ஏன்னா என் கழுத்து என்ன பண்ணாங்க? என் கழுத்துக்காக அவங்க கழுத்தை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. என் கழுத்துக்காக, என்னுடைய ஜீவனுக்காக அவங்க ஜீவனை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அதனாலே சபைகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? அவங்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்ப உங்கள் மூலமாக சில நபர்கள் செய்த நன்மைகளை, சில நபர்கள் செய்த நன்மைகளுக்காக இன்னொருவர் நன்றி உள்ளவர்களா என்ன பண்ணணும்? மாறணும். நன்றி அறிதல் உள்ளவர்களா மாறணும். உங்க அப்பா வேஸ்டடா, உங்க அப்பா வேஸ்ட், 10 வருஷம் இந்த கேட்டுட்டுனா 15வது வருஷத்துல சொல்லணும், எங்களுக்கு நீ என்ன செஞ்ச? டீச்சிங் எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பா வேஸ்ட். ஓடிவிலேயே இருக்கும், உங்க அப்பா வேஸ்ட். உங்க அம்மா ஒண்ணுத்துக்குமே பாரு, எல்லாம் சமையல் செஞ்சு எல்லாம் நெட்டுல போடுறாங்க. உங்க அம்மா தட்டுல கூட போட மாட்டேங்குது, பத்தியா? உங்க அம்மா யாரு? வேஸ்ட். உங்க அம்மா வேஸ்ட்னா அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்து என்ன செய்யும்? சொல்ல புரியுதுங்களா?